Segment of today's program, which is panel discussion. So we are going to discuss some interesting questions among teachers. So that will be organized. So it's been a great honor for RJR Academy to see you all in one place, and we are really glad and overwhelmed. ஏன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல வந்து டிசைட் பண்ணி சாரோட விஷன் இது. ஸோ இவங்களை நம்ம கூப்பிட்டு ஹானர் பண்ணணும்னு நினைச்சனால வெரி ஷார்ட் டைம் டீம் ஹஸ் ஒர்க் அண்ட் வி டிட் அவர் பெஸ்ட். அண்ட் நிஜமாவே உங்க பார்க்கும்போது நிறைய உங்க ஜேர்னிலாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ குட் கனெக்ட் அ லாட். ஐம் அ பயாலஜி ஃபேக்கல்டி அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் வெல் அஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹியர் இன் RJR Academy. அண்ட் இந்த ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னா டு பிரிங் அவுட் த பெஸ்ட். ஏன்னா நீங்க எல்லாருமே உங்களோட ஃபீல்டில் வந்து யூ பீன் ஒர்க்கிங் ஃபார் இயர்ஸ். ஸோ உங்களோட சைட்ல இருந்து ஃபியூச்சர் ஸ்டடீஸ் பத்தியும் இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க நோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு பேனல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் கிவன் ஆல்ரெடி a set of questions to you. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இட்ஸ் ஆன் யூ. நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு உங்களோட ஒப்பீனியனை வந்து யூ கேன் வாய்ஸ் அவுட் ஸோ தட் வி கேன் ரிஜிஸ்டர் லைக் இதெல்லாம் நீங்க சொன்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு RJR மூலியமா வில் ரிஜிஸ்டர் in this podium. So we would like to start with each and every question. So one from influencer and one side from teacher can put out their opinion. In a world where AI can deliver content instantly, what unique role do human teachers and YouTube educators still play in shaping a student's mind and future? So this is the question. That only teacher can do. He can showing empathy and motivating the students, make them to dream big and explore and making them to ask questions. This is all possible only with the help of teacher, not by AI. It must be informative, but with the teacher we can touch the students' mind and we can produce a spark within the mind of the children. யூடியூப் எஜுகேட்டர் இந்த இடத்துல நான் என்ன சொல்லுங்க, யூடியூப் மூலமாக இன்னைக்கு 2025ல லாட் ஆஃப் ரிசோர்ஸ், ஃப்ரீ ரிசோர்ஸ் யூடியூப்பில் ஃப்ரீ ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஏஐ டீச்சர் அப்படிங்கிறதுல டீச்சர்ட்டேருந்து நம்ம வேறு விதமாக கற்றுக்கிடுவோம், ஏஐட்டிருந்து வேறு பர்ஸ்பெக்டிவில் கற்றுக்கிடுவோம். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ டீச்சருங்கிறது ஸ்பூன் ஃபீடிங், நமக்கு எந்த அளவுக்கு இறங்கி சொல்லி தர முடியுமோ சொல்லி தருவாங்க. ஏங்கிறது இன்ஸ்டன்ட், அது எல்லாத்துக்குமே ரெடிமேடாக கொடுக்கக்கூடியது. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது, பட் ரெண்டுமே வேணும், கண்டிப்பாக ரெண்டுமே வேணும். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ், அதுக்காக தான் எனக்கு இந்த இடத்துல அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ டீச்சர்ஸ் more than 30 years எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களால எஜுகேட் பண்ண முடியும், என்னால் எஜுகேட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. நானே ஸ்டில் யூடியூப் பார்த்தா நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர், அந்த மேஜர். பட் எனக்கு கோடிங் தெரியுமானா காலேஜ் படிக்கிற டைமில் எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு புரியலையா இல்லை எனக்கு அது போதாதான்னு தெரியல. ஆனால் அதை தாண்டி நான் யூடியூப்பில் தான் ஓனாக கற்றுக்கிட்டேன். இப்போ என்னால் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண முடியும், ஓனாக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா சோஷியல் மீடியாவில் ஃப்ரீ ரிசோர்ஸ். ஸோ நான் சொல்கிறதுலேருந்து தெரியும் இதுவா அதுவா அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஸோ ரெண்டுமே நமக்கு வேணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் யூடியூப் இந்த இடத்துல இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம அதிகமாக ஓவர் வெப் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவில். இன்னொன்று, சோஷியல் மீடியாவில் பார்க்குற எதையுமே பிளைண்டாக பிலீவ் பண்ணக்கூடாது, நம்பவும் கூடாது. இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Let's move for the next question. So, do you think the attention span of today's students has truly reduced, or is it just that the teaching style hasn't adapted to the new digital native mindset? Yeah, as it's mentioned here, attention span of today's students is drastically changed. Is it so? Just I want the answers from the students itself. Am I right? Yes. Why? What is the reason? May I know? What is the reason why? Because I mean, nowadays, just like in the earlier days and all, students were really actually attentive for even 1 hour. If we ask them to sit, they'll sit. But nowadays it's not happening. That is because of the influence of that social media and lot of distractions that we got from the YouTube and as well as from the society. Am I right? Yes?
So what shall we do? How to just get eradicated from that? Solutions from the students itself. What to be done? So just see that everyday concentration. Okay, concentration matters a lot. Whatever you do, you have to concentrate to that level. Okay, so teachers, what they'll do is definitely just blindly what I'm telling is you can just follow the teachers, whatever they say. The reason is they will get down to your level. Okay, whether you understand or not, by seeing you, they can able to identify that, right? So just blindly believe in the, believe in the persons who are trying to educate you, and definitely you will succeed in your lives. Yes. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே கோபி சார், சுமன் சார் எல்லாருமே சார்ந்தது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் எதுக்கு ஃபுல் லென்த் வீடியோ போடணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல் லென்த் வீடியோ, அதுக்குள்ள ஷார்ட்ஸோ ரீல்ஸும் போட்டுட்டு போயிடலாம். ஃபுல் லென்த் வீடியோவை யாரும் பார்க்க மாட்டீங்க. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட்லாம் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவை 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு அதை அவ்வளோ தூரம் யாருமே லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. கோபி சாரே பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் என்ன எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போக ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இதில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் கண்டினியூஸாக பார்க்க நம்மளோட பிரெயின் ஒர்க்கிங்கிறது கம்மியாயிடும். உதாரணத்துக்கு என்னோட பெஸ்ட், அதாவது என்னோட ஃப்ரீ டைம் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் தி ஒர்க்ஸ், என்னோட முக்கியமான வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறது தான், என்டர்டைன்மெண்ட்காக படம் பார்க்குறது தான். முன்னாடி என்னால் ஒரு வெப் சீரிஸ் 7 மணி நேரம் உட்காந்து கண்டினியூஸாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் படத்தை என்னால் சாங்கையும் ஃபைட்டையும் ஃபுல்லாக பார்க்க முடியல. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இன்னைக்கு ஒரு படத்தை 1 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடுறேன். 1 மணி நேரங்கிறது அதிகமாக இருக்குது. 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் தான் எனக்கு பார்க்குறது. ஏன்னா எனக்கு அந்த பார்க்குற பொறுமைங்கிறது போயிருச்சு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் இந்த டிஜிட்டல் மைண்ட் செட்டில் ஒரு 2 இயர்ஸ் இல்லைன்னா அப் டு தி கம்ப்ளீஷன் ஆஃப் நீட் எக்ஸாமினேஷன்ஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா உங்களோட ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுனா உங்களால் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் மைண்டுக்கு ஏறும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய பயாலஜி ரிலேட்டடாக மெடிசின் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய சேனல்ஸை பாருங்கள், வேண்டாம்னு சொல்ல வரல. பட் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும். Exams were abolished tomorrow. If exams were abolished tomorrow, how would you redesign education to measure a student's true potential? I am strongly believing that the exam is not the only way to improve the potential or to find the potential of the student. There are so many other ways are there to improve or to know the potential of the students. So actually that and all is needed for the achievement of the real exams. So a few of them I like to say, we can ask the student to make projects, and that will make the student to involved in studies and also make interest, and that will make the student to think it creatively, and they will find the solutions. So then we can ask the student to present what they have done. So that also help them to communicate their skill to others. That is needed. Most of the students, they are having potential, they may not able to express it to others. So that skill will also develop by asking them to give the presentation of that what we have assigned. Then practical activities. So it is always necessary for the science student. The practical is important. I already told you that practice will make perfection. So practicing the problems and activate to solve the problems and how they are approaching it. By looking that, we can assess the potential and also we can increase the potential of the student. Then, and it is always better to know the student, the importance of knowledge. So the knowledge is the key. The concept learning is an important. So making the student to learn the concept with interest and also the involvement, all these things will improve the potential for getting the future. Education has become a global business. How do we strike a balance between making learning accessible, profitable, and still deeply meaningful? Education has become a global business. It's பெரிய பிஸ்னஸ் தான் இன்றைக்கி எஜுகேஷன். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ராஃபிட்டபுளாக அண்ட்
டீப்லி மீனிங்ஃபுல்லாக எப்படி படிக்கலாம் அப்படின்றது. ஸோ ப்ராஃபிட்டபுளாக படிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஆக்சஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது தான், ஃப்ரீ ரிசோர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கணும். அதை தாண்டி செல்ஃப் பிளானிங், இந்த ஒரு ப்ரோ சொன்னார், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. செல்ஃப் பிளானிங், அவராக செல்ஃபாக ஷார்ட் பீரியடில் ஒரு 2 month ஷார்ட் பீரியடில். ஸோ இப்படி தான் ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம பே பண்ணாமல் இன்வெஸ்ட் ஆன் டைம் அண்ட் எஃபர்ட். ஸோ படிக்கிறதுக்கு ஸோ இதுதான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆஃப் சொல்லுங்கள். Which do you believe influences a student more? The quality of teaching or the storytelling and relatability of the educator? So we know all the students are not same, I'm right? So all has different opinions. You are having different categories, and all have different mindset. So few will like to have a quality of teacher. If enkita kettingna silla student ku miss pudicha mattuna you will listen, correct ah illaya? இந்த மிஸ் வந்து ஐயோ எனக்கு பிடிக்கலப்பா அந்த ஒரு கேட்டகரி இருக்கீங்க, ஐம் ரைட். இன்னொருத்தவங்க வந்து லைக் ஒரு டீச்சர் வந்து எடுக்கிற விதம் பிடிக்கும். ஸோ ஹவு தே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ தட் யூ வில் லிசன். இப்போ நாங்கள் நியூவாக இருக்கும் போது எத்தனை பேர் நாங்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னு தெரியல. கொஞ்சம் பேர் பேசியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஸோ இயர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். It is not only the quality of a teacher, not only the storytelling or the educator. So all makes like multi-dimensional things you want, multi-focusing you want. Based upon your categories, everything is important. நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு சைடு டீச்சும் பண்ணிட்டு இருக்கேன் ஃபிசிக்ஸை. ஸோ 2 சைட்லேருந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கப்போ மெடிக்கல் காலேஜ் நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், 11th 12th நிறையா சொல்லி தருவாங்க. ஒன்ஸ் மெடிக்கல் காலேஜ்லாம் போயிட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது. அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்களுக்கு டீச்சிங் வந்து ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த ஒரு 5 minutes 10 minutes அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாக பார்த்ததெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அது செம்மையாக இன்ஃப்ளூயன்ஸிங்காக இருக்கும். பிபிடி போட்டு கிளாஸ் எடுப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், வருவீங்க ஃபர்ஸ்ட் இயர் வேகமாக படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போது கிளாஸில் ஆஸ் யூஷுவல் என்ன ஆகிடும், எல்லாமே குறைஞ்சிடும், கிளாஸ் கவனிக்க முடியாது. எவ்ரிபடி ஸ்டார்ட் ஸ்க்ரோலிங் ஃபோன். ஃபர்ஸ்ட் விஷயம் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங். ஐ பிலீவ் என்றைக்குமே அதுதான் சிகரம். குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எப்பயுமே பெஸ்ட்டாக இருந்தால் நமக்கு நம்ம கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட் பண்ணிட முடியும். நமக்கு எல்லா கண்டென்ட் உள்ள ரிசீவ் ஆகும். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 விஷயம் இருக்கணும். ரிலேட்டபிலிட்டி. எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் டீச்சர் இருந்தாலும் அங்கே வச்சு பார்த்துட்டோம் சார், டீச்சர்ஸ்னாவே மேலே லெவல் தான் வச்சு பார்ப்போம். ஆனால் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா இன்னும் மோர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் மட்டும் இருந்தால் ஒரு 5-10 minutes கிளாஸ் கவனிச்சிடலாம் சூப்பராக. ரிலேட்டபிலிட்டி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேன். நம்ம நீட்டுக்கு படிக்கிறப்போ ரொம்ப நேரம் உட்காந்து படிப்போம். அப்படி படிக்கிறப்போ மினிமம் ஒரு நாளைக்கு 6 hours படிப்போம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக 6 hours படிச்சே ஆகணும். ரிப்பீட்டராக இருந்தால் ஒரு மாதிரிக்கு 12 hours மேலே படிக்க போகிறோம். அப்படி படிக்கிறப்போ ரிலேட்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தாலும் இன்னொரு விஷயம், எவ்வளோ ரிலேட்டபிளாக இருந்தாலும் கிளாஸ் எடுக்கிறப்போ நம்ம கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஒரு 20 நிமிஷம் தான் ஆவரேஜ் ஸ்பேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஃபோக்கஸாக கவனிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் டவுன் ஆகிடுவோம். கரெக்டாக அந்த டவுன் ஆகிறப்போ ஸ்டோரி டெல்லிங், ஏதாவது ஒரு ஜாலியாகவோ ஏதோ ஃபன்னோ இல்லை ஏதோ ஒரு காமெடியோ இல்லை ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ ஷேர் பண்ணுறப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும் மைண்டுக்கு. ஓகே, நீங்கள் வெளியில் போய் எடுக்க வேண்டிய பிரேக்கை நம்ம ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வெளில போய் ஒரு 20 நிமிஷம் பார்த்தாச்சு எவரா போதுண்டா அப்படின்னு நிறுத்திட்டு ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களே ஒரு சின்ன பிரேக் விட்டு சின்னதாக ஒரு பிரேக் விட்டு ஸ்டோரி சொல்லிக்கோ. ஏதாவது ஒரு கான்செப்டை, கஷ்டமான கான்செப்டை கோர்வையாக சொல்லிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு 3மே செட் ஆயிரும். ஒரு கிளாஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் எ டீச்சராக நான் இதை நம்புகிறேன். கண்டிப்பாக இதுக்கு உண்மை ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் பண்ணால் ரொம்ப ஹாப்பி. If you were given the power to completely rebuild the Indian education system from scratch, what's the first radical change you would make? ஸோ எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்ட் அபாலிஷ் பண்ண வேண்டியது சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட். கரெக்டா? ஏன்னா அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஈவன் அஸ் அ மதரா நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லும்போது புக் கான்செப்ட் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. பட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி புக் பேக் கொஸ்டின்ஸ். சென்டம் எடுக்கிறதுக்கு அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகே. பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னா மஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் நம்ம யாருமே கான்செப்ட்ல டீச்சர்ஸே சொல்லிடுவாங்க, நீ புக் பேக் படி எனக்கு மார்க் வந்துடும். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு மார்க் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ புக் பேக் படி மார்க்கை ஸ்கோர் பண்ண கிளியர் பண்ணிக்கோ. பட் நீட் ஐஐஇன்னு போகும்போது தான் ஃபுல் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியது எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் எஜுகேஷன்ல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொண்டு வர தேவையில்ல. எல்லாமே நமக்கு சூப்பராக கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா கவர்மெண்ட் கோட்டால ஒழுங்கான ஃபீஸ் அது வாங்கிட்டாவே போதும். இப்போ இதில் மாற்றங்கள் தேவை தான். நிறைய பேரை நான் பார்க்குறேன்,
ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து வராங்க. ஆனால் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னு நம்மளால் சொல்லவும் முடியாது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் இப்போ ஒரு பையன் வந்து எம்பிபிஎஸ் இப்போ கிளியர் பண்ணுறேன், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணிட்டு வரையில அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால் அந்த ஒழுங்கான ஃபீஸ் வாங்கினாங்கன்னாவே போதும். அந்த எல்லாமே எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், நிறைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸை விட அதிகமாக வாங்குறாங்க. அந்த ஈக்குவல் இருந்தாவே போதும். இதுதான் இந்த ஃபீஸை வந்து நீங்கள் இது பே பண்ணால் போதும். ஏன்னா எஜுகேஷனில் நம்ம எவ்வளவோ உயர்ந்து வந்துட்டோம். நம்ம இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்க்கும்போது நிறைய பேர் நினைக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுக்கு வந்துச்சு, எக்ஸாம்லாம் வராமே இருக்கலான்னு. ஆனால் நான் இங்கே பார்க்கும்போது சொல்கிறேன், இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேர் இந்த வருஷம் 1.5 லட்சம் பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்ததுன்னா அங்கே நிறையா வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இங்கே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நீட்டு ஜேஇங்கிற முடியலைனாலும் நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி அது மாதிரி இருந்தது. இங்கே வந்து இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எதுவுமே வைக்காம போனதுனால எல்லாரும் படிக்க வர்றாங்க. அது ஓகே, நம்ம ஒத்துக்கணும் தான். பட் ஆனால் அங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் உருவாகுதுன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதனால பசங்களுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் பெரிய லெவலில் மாற்றம் கொண்டு வரணும்னா அது நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரணும். கவர்மெண்ட் கோட்டால ஒழுங்கான அந்த ஃபீஸ் வாங்கிட்டாங்கன்னாவே போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இது ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுவும் மாற்றம் இதில் தேவையில்லை. சொல்லணும்னு நினச்சேன், மேம் சொன்னது தான் கரெக்ட். எஜுகேஷன் இந்த செக்டரில் ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணால் நான் ஃபீல் பண்ணுதான், நிறைய பேரும் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1 எக்ஸாம் நீட்டுங்கிறது இன்னைக்கு 1 எக்ஸாம் உங்களுக்கு ரிலேட் ஆகிறது தானே. நீட் 1 எக்ஸாம் எல்லாருமே வந்து ஒரே எக்ஸாம் எழுதுகிறோம். ஆனால் எஜுகேஷன் ஒரே ஸ்கூல்லேருந்து வரமா, எல்லாருமே சிபிஎஸ்சிலேருந்து வரல, எல்லாருமே என்சிஆர்டி பேக்ரவுண்ட்லேருந்து வரல, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரும், ஸ்டேட் ஸ்கூல்லேருந்து வரும். அப்படி இருக்கும்போது இது நம்ம ரிலேட் ஆகும்போது இன்னைக்கு நீட் ரிப்பீட்டர், நீங்கள் எல்லாருமே ரிப்பீட்டர் 1 இயரை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் போகலான்னு இருக்கீங்க. எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு 3 இயர் 4 இயர் ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும். ஸோ பர்சனலாக ரிக்ரெட்டாகவும் ஃபீல் பண்ணலாம். பேரண்ட்ஸும் எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் போய்கிட்டு இருப்பாங்க, நம்ம இப்போ போகணும். இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இந்த எஜுகேஷன் எல்லாருக்குமே சேம் எஜுகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நல்லா லிட்ரேசி ரேட் அதிகமாக எங்கே இருக்குன்னா கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்குது. சவுத் சைடில் அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கான்னா சார் சொன்னாங்களே ராமேஸ்வரம், இங்கே இன்னும் ஆக்சஸ் அதிகமாக தேவைப்படுது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்றைக்கி கோச்சிங் சென்டர் வந்து மேண்டட்ரி அப்படின்னு ஆகிட்டு, கோச்சிங் சென்டர் இல்லாமல் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இன்றைக்கி AR1 AR2 AR3 எங்கே இருக்காங்க அப்படின்னா ஒரு டாப் கோச்சிங் சென்டரில் தான் இருக்காங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பே பண்ணி. இப்படி இருக்கும்போது இங்கே எல்லாருக்கும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பே பண்ண முடியாது. இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. அப்போது எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீ ஆக்சஸ், எல்லாருக்குமே சேம் சிலபஸ் என்சிஆர்டியை கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த சேம் நீட் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு விஷயம், நீட்டுங்கிறது இனிமேல் எடுக்க முடியாது. 2016 அப்புறம் நீட்ங்கிறது கம்பல்சரி ஆகிட்டு எல்லாருக்குமே, இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சென்டம்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா. இன்னொன்று நீட் இருந்தால் தான் ஃபில்டர் பண்ணி லிமிட்டடான சீட்டை ஃபில் பண்ண முடியும். எல்லாருக்கும் சீட் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்டில் தான் இருக்கணும். ஸோ அந்த ரிக்ரெட் ஃபில் பண்ணி அண்ட் இன்னைக்கு எம்பிபிஎஸ் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் கோர்ஸ்னு சொல்லப்படுது. எப்படி ப்ரோ கரெக்டாக? ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கோர்ஸ் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக. எஸ் ஆமாவா இல்லையா? நான் டாக்டர் படிக்கல, அதனால டிக்கெட். எஸ் ஆமாம் ப்ரோ. ஓகே, நிறையா சோசியல் லைஃப் இருக்காது. நான் மீட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது சரி நான் இதெல்லாம் கவர் பண்ணுவேன். அவங்கள இன்டர்வியூ என்னோட மொபைல் கேமில் சிம்பிளாக ஷூட் பண்ணுறது எவ்வளோ எளிமையாக நான் பண்ண முடியுமோ அந்த கண்டென்ட் தான் ப்ரீட் பண்ணுறேன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததில் ஃபீல் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஓன்லி எம்பிபிஎஸ், நீட் வந்து எம்பிபிஎஸ்க்கான நுழைவுத் தேர்வு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நான் இதையும் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். சப்போஸ் எம்பிபிஎஸ் கிடைக்காதான் நெக்ஸ்ட் பிளான் என்னவாக இருக்கும்? நமக்கு வெட்டினரி சைட் போகலாம், பிடிஎஸ் சைட் போகலாம், ஆயுஷ் கோர்ஸில் போகலாம், ஆயுர்வேதா ஹோமியோபதி இதில் போகலாம், பேராமெடிக்கல் கோர்ஸில் போகலாம், ஃபார்ம் டி இதெல்லாம் இருப்போம். இங்கே எல்லாத்துக்குமே சேம் சப்ஜெக்ட் ரிலேட்டடான இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கிறாங்க. அண்ட் ஸோ இங்கேயுமே நிறையா இருக்குல்ல, நோட்டீஸ் பண்ண முடியுதுல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே என்சிஆர்டி எல்லாருக்கும் ஒரே சிலபஸை கொடுத்துட்டு எல்லாருக்கும் என்சிஆர்டி சிலபஸை கொடுத்துட்டு நீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது அதில் சொல்லணும். சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியுமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வந்து அது எந்த ஒரு சிலபஸ், எந்த ஒரு காம்படிட்டிவ், நான் கேட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஐ நெவர் சப்போர்ட். ஃபஸ்ட்டு டோன்ட் மிஸ்டேக் மீ. எதுக்காகனா எல்லாருக்குமே அக்சசபிளான்றா இது வந்து ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் அதுக்கு கூட சில பேருக்கு முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையிலும் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அது ஒன்று இருக்கு. இப்போ ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது எல்லாருக்குமே அக்சசபிளான்றது ஒரு கொஸ்டின் மார்க். அது அக்சசபிளா இருக்கணும் முதல்ல. அது வந்து நூக் அட் கார்னர். இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மென்டர், குரூப் ஆஃப் மென்டர் நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். ஸோ இதுவுமே ஒரு மென்டர் வச்சுட்டு பண்ண முடியாது, கஷ்டப்பட பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களுக்கும் தே ஹாவ் சோ மெனி ட்ரீம்ஸ், அவங்களும் வெளியில வரணும். இப்போ நம்மளுக்கு முடியும், ஸோ வி கேம் அப். ஸோ எல்லாருக்குமே அது அக்சசபிளா இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு குரூப் ஆஃப் மென்டர் வந்து கண்டிப்பா ரீபில்ட் பண்ணணும். பண்ணிட்டு எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையை வந்து சந்திக்கணும் அப்படின்றது என்னோட விஷ். இந்த ஒரு விஷயம் சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா இந்த விஷயம் பேசினேன்னா என் மேலே ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் அன் எஜுகேட்டர், நாட் ஒன்லி ஃப்ரம் இன்ஃப்ளூயன்சர் சைட், நான் ஒரு பேரலாக ஒரு 15 years டீச்சிங்கில் இருந்திருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், as சார் knows, for the past 5 years I am traveling all over தமிழ்நாடு in various kinds of the schools, starting from ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ஃபனேஜஸ் முதற்கொண்டு தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் வரைக்கும் ஐபி ஃபவுண்டேஷனுக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஐஎஸ்சியும் போயிட்டு வந்தாச்சு, சிபிஎஸ்சியும் போயாச்சு, ஸ்டேட் போர்டும் போயாச்சு. இப்போ மேம் சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே கை தட்டினீங்க, சிபிஎஸ்சி வேண்டாம் ஸ்டேட் போர்டு மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன புரிதல் நம்ம கிட்ட இல்லை. நான் இதை வந்து நான் சொல்கிறேன், இது எடுத்துக்காதது உங்களோட விருப்பம். நம்ம முதல்ல ஒரு விஷயம் டிசைட் பண்ணோம். why the government brought CBSE, why the government brought state board, why ISC. நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறது என்னோட ஒரு சின்ன விஷயம்தான். இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், என்னை பற்றி தப்பாக கூட நினச்சிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நம்ம ஒரு CBSE அப்படிங்கிறத why we need to choose CBSE means we have to go and access any state of India. அதுதான். ஆனால் நம்ம சாருக்கு தெரியும், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சிசாப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. பட் நார்த் இந்தியாவில் சீட்டு கிடைச்சா சேர மாட்டாங்க. நான் படித்தா என்ஐடி திருச்சி மட்டும்தான் சார் படிப்பேன், இல்லைன்னா IIIT டிஎம் காஞ்சிபுரம் மட்டும்தான் சார் படிப்பேன். பக்கத்தில் என்ஐடி வாராங்கல் இருக்குது, நம்மளுக்கு எங்கே தெலுங்கானாவில் வாராங்கல் இருக்குது. என்ஐடி வாராங்கல்ல சீட்டு கிடச்சி வேண்டாம், நான் படித்தா திருச்சியில் மட்டும்தான் படிப்பேன்னு ரிஜெக்ட் பண்ண எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து கோபி சாருக்கு தெரியும். பேசிக்கிட்டே தான் இருக்கும், பேரண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிஎஸ்இ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் இந்தியா முழுக்க எந்த ஒரு ஸ்டேட்டில் போய் விட்டாலும், ஈவன் நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கலாம். ஜம்முவில் வந்து ஐஐடியும் இருக்குது, என்ஐடியும் இருக்குது. ஐஐடி ஜம்முவில் சீட்டு கிடைச்சாலும் நம்ம போய் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க சிபிஎஸ்சி எடுத்து படிக்கணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாரும் சிபிஎஸ்சியில் சேர்றாங்க, நம்மளும் போய் சேர்றோம். ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டை தாண்ட மாட்டோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டை தாண்டி நிறைய நல்ல ப்ரீமியர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு எனிஹவ் த சிலபஸ் விச் வி நீட் சிபிஎஸ்சி. ரெண்டாவது, எப்போ வந்து ஐஎஸ்சி சிலபஸும் ஐபி சிலபஸ் எப்போ படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மேபி சார் நான் வந்து சென்னைக்குள்ளே மட்டும் இருந்துக்கிறேன் சார், சேஃபாக இருந்துக்கிறேன் சார், நான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறோம். பட் I visited lot of schools and I met lot of students who has a desire to continue their studies in abroad. Abroad போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட எஜுகேஷன் பத்தாது, ஈவன் சிபிஎஸ்சியே பத்தாது. அங்கே என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சி சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க, 10th வரைக்கும் ஐசிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஃபார் 11 and 12 it will change into ஐஎஸ்சி சிலபஸ். ரெண்டாவது ஐபி ஃபவுண்டேஷன், இன்டர்நேஷனல் போர்ட் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த சிலபஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால வேர்ல்டோட டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்க முடியுது. ஈவன் இதை நான் வந்து ஸ்டேட் போர்டை வந்து குறையாலாம் சொல்லவில்லை, இங்கே நம்மளோட ஸ்டேட் போர்டை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேட் போர்டோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, வித்தின் தமிழ்நாடு நம்ம படிக்கிறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், வித்தின் தமிழ்நாடு படிக்கிறதுக்காக தான் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு என்னோட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ள எந்த ஸ்டேட்டில் சீட்டு கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ரெண்டாவது, இங்கே நம்ம எல்லாருமே தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட நின்றுறோம். இப்போ சார் சொன்னார், சார் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காரு, தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட பெரும்பாலும் நின்றுறோம். ஆனால் நம்ம வந்து ஏன் ஒய் வி ஆர் நாட் கோயிங் ஃபார் அன் எம்சிசி? எம்சிசியில் 15% ஆஃப் சீட்ஸ் இருக்குது, நீங்களே போய் எம்சிசியில் போயிட்டு எம்எம்சியோட சீட்டை எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். அதுபோக ஏஎஃப்எம்சி காலேஜ் இருக்குது. ஏஎஃப்எம்சி எத்தனை பேர் நம்ம ட்ரை பண்ணுறோம்? ஏஎஃப்எம்சி போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் போதுங்களா? பத்துமா? ஸ்டேட்டுங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் கிடையாது.
இந்தியாவில் சதன் பார்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எத்தனை பேர் நம்ம போயிருக்கோம்? கரெக்ட், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் போயிருக்கோமா? ஆனால் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லங்கிறது அவங்களோட ரிலீஜியஸ், அவங்களோட ரீஜனுக்கு தகுந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது வச்சுருக்காங்க. இந்தியா முழுக்க 28 ஸ்டேட்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கல்ச்சர், ஒரே மாதிரியான ரிலீஜன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியும். அப் டு தட் தேர் வில் பி a வெரைட்டி ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதில் நம்மளோட கிளாரிட்டி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தேவை? நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சார் நான் படிக்க விரும்புகிறேன், நான் தமிழ்நாட்டை தாண்டிலாம் போக விரும்பல, ஸ்டேட் போர்டு எனஃப். நான் தமிழ்நாட்டை தாண்டிட்டேன், இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி JNK கிடைச்சாலும் போகிறேன், நார்த் ஈஸ்டர்னில் என்ன ஸ்டேட் கிடைச்சாலும் போறையா, அதுக்கு CBSE மஸ்ட். இந்தியாவை தாண்டிட்டேன் சார், நான் அப்ராடில் போய் படிக்க போகிறேன், வெதர் இட் மேபி MBBS ஆர் எனி கைண்ட் ஆஃப் தி கோர்சஸ், கம்பல்சரி ISU IBயும் தேவைப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஹேண்ட்ஸ். நீங்கள் தான் ஒரு CBSE ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ICSE ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. எந்த ஸ்கூலும் உங்களை கூப்பிடுறது இல்லை, நீங்களாக தான் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் வெதர் இட் நீட்ஸ் ஆர் நாட். இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து சரியாக இருக்கலாம், தவறுதலாம், உங்கள் மனசில் படலாம், பட் இதுதான் ஒரிஜினலான விஷயம். ஏன்னா எல்லா வகையான ஸ்கூல்ஸ்க்கும் போயாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத ஒரு ஸ்கூலுக்கும் போயாச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தோற்றுரும் ஸ்கூல். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட வந்து அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு நான் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஃப்ரீ ப்ரோக்ராம் பற்றி பேசுனா ஒரு ஸ்டூடெண்ட் கூட லிசன் பண்ண மாட்டாங்க. அவங்களோட திங்கிங் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் யூரோப் போகணும் சார், நான் US போகணும் சார், UK போகணும் சார், அந்த அளவுக்கு திங்கிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு காரணங்களுக்காக தான் இங்கே வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து படிக்கணும். What is your take on competitive exams? I think now we got the clarity after sir have spoken. So as you said, whatever we want, first we have to decide. Later, accordingly, we have to just plan. So definitely, I think competitive exams is needed to just identify their potential and as well as whether he is fit for it or not. What are the skills required to be successful In competitive exams? I am very happy to discuss about the skills which we have to develop for the success. Everybody want to be the successful person in all the field. The most important things for getting success is reading and writing with interest and involvement is most important. Involvement is very important. That will make you to solve the problems. Then second things, you have to numbering your ups and downs. So you have to think, you have to think over what we have faced and how we can come out of these problems. All these things you have to count it day by day. That will help you to get success. So always you have to think your ups and downs creatively. Then you have to use a digital, you have to improve our digital skills. So many things are available around us which will help you to improve our studies. So you make use of it, take good things from the social media. That will be very useful. That is really is needed. It is your second teachers. As a teacher, I am not able to with my child, but my child can utilize whenever they are free. So, but the thing is, you have to utilize it wisely. Then, must develop the problem solving skill. Problem may be of any type. You have to find how we have to solve the problem. So, you have to think innovatively and try to increase or try to improve our problem solving skill. And then the next step, communication. You should suppose when you are having doubt, you should do the hard work. So the hard work turns your doubt into the confidence. Okay, well, so it is the hard work means you just speak with your mentors or your friends for getting the proper solutions. So you should know how to approach others for getting the extract to solve your problem. So that is also an important thing. Then collaboration. So you have to discuss in team as your class and departmental discussion, and also organizing certain things and transforming the good things to
others. All this will make you success. Try to be the successful persons. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் வேணும்னு சொல்லி இது கொஷின் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் கிராக் பண்ணி 2019 அண்ட் எம்பிபிஎஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தேன். 8 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன் மொத்தமாக எம்பிபிஎஸ்ல. இது ரெண்டும் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை, ரெண்டுமே வேற எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட், நான் எம்பிபிஎஸ்ல எழுதினாலுமே தியரி எக்ஸாமும் தியரியோட ப்ராக்டிக்கலும் நம்ம பண்ணணும். ரெண்டும் வேற விதமான ப்ரிப்பரேஷன், ரெண்டும் வேற விஷயத்தை டிமாண்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த எக்ஸாம் என்ன தேவை, எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா என்ன தேவைங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு என்ன பண்ணுறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் நீங்கள் எல்லாம் எழுத போகிறீங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். 3 hours தான் எழுத போகிறீங்க எக்ஸாம். அந்த 3 hours 180 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ நாள் படிக்கிறோம், 1 year 2 years. 11th 12th படிக்கிறீங்க, 11th 12th 2 years படிப்பீங்க. ட்ராப் பண்ணுறோம்னா 12th முடிச்சு ட்ராப் பண்ணுறோம். இந்த டோட்டல் டியூரேஷன்லேயும் படிக்கிறத 3 hours நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அன்னைக்கு 180 கொஷினில் ஒவ்வொரு கொஷின் எடுத்து பார்த்தாலும் 4 ஆப்ஷனுமே கரெக்டுங்க மாதிரி தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிடுவோம். எலிமினேட் பண்ணிட்டா மற்ற 2 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், எதுனே டவுட் இருக்கும். ஸோ இதுதான் அல்டிமேட்லி நம்ம டே 1ல் பண்ணாலும் டே அந்த எக்ஸாம் அன்னைக்கு பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எடுத்து உட்காந்தா 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், எக்ஸாமில் வரப்போ 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனை கரெக்டாக அடிக்க தெரியணும். அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன தேவை, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அக்யூரசி. என்னை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு தெரியுதுன்னா கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். மற்ற ஆப்ஷன்ஸும் ரூல் அவுட் பண்ண தெரியணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண எல்லாரும் போய் கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஸ்டின் நாங்கள் பார்க்குறோன்னா இதெல்லாம் ஆன்சர் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணுவாங்க, இது வாய்ப்பே இல்லை, இது வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ரூலிங் அவுட்டை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் எடுத்தோடனே வந்துடாது. இந்த ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதுறோம்ல, மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம், மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம். நிறைய கொஸ்டின் தெரியும், நிறைய கொஸ்டின் தெரியாது. தெரியாததுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளால சரியே பண்ண முடியாது, அந்த ஸ்கில் கற்றுக்க முடியாது. நான் எப்பயும் பிலீவ் பண்ணுறது, நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக்ஸும் கம்மி மார்க் தான் எடுத்துகிட்டு இருப்போம். ரிவ்யூ பண்ணி எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதுறோம்னா முடிச்சுட்டு போயிட்டு நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, நம்மளால் அட்டன் பண்ணாத கொஷின்ஸை நம்ம எப்படி சரி பண்ணுறது, மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு அந்த பேப்பரை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த கொஷினை படிக்கிறப்ப தெரிஞ்சிடும். 4 ஆப்ஷன் கரெக்ட் சொல்யூஷன் படிச்சு பார்த்தோம்னா ஓகே மற்ற 4 ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியும். அந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப் சால்வ் பண்ணுறோம்ல, சால்வ் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒவ்வொரு ஆன்சர் வந்திருக்கும். அந்த ஒவ்வொரு ஆன்சரையுமே அந்த 4 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அதான் 4மே கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதை ஃபீல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின் பேப்பர் வைக்கிறவங்க பையனை எங்கேயாவது மிஸ்டேக் பண்ண வச்சிடணும்டான்னு தான் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. ஸோ அப்போது நம்ம அந்த அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எது கரெக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அக்யூரசிக்கு நிறைய பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் பிளைண்டாக பண்ணோம்னா நல்லா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணி ஆகணும். ஒவ்வொரு கொஸ்டினும் ஏன் கரெக்ட் ஏன் தப்பு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஏன் நம்மளால் அட்டன் பண்ண முடியல, ஒவ்வொரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுறப்பையும் எந்த லெவலில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்க ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டினே நமக்கு தெரியலையா, அதை வேறு கேட்டகரிஸ் வச்சிடணும். அந்த கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு எனக்கு, ஆனால் அப்ரோச் பண்ண தெரியல அப்படின்னா அந்த கான்செப்ட் தெரியுது, அப்ளை பண்ண வரல, அப்போது எம்சிக்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணல. எம்சிக்கு ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு அர்த்தம். 3வது விஷயம், எம்சிக்கு எனக்கு அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணவும் தெரியுது, ஆனால் எங்கேயோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கொஸ்டினை பார்க்குறப்போ ரொம்ப மைண்ட் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு கான்ஷியஸாக ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். எங்கேயுமே நான் மிஸ்டேக் பண்ணக்கூடாதா, நான் கஷ்டப்பட்டு படித்து எம்சிக்கும் அப்ரோச் பண்ண தெரியுது, ஒரு கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டு -1 மார்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னா ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அதை சரி பண்ணி ஆகணும். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா ஒவ்வொன்றா டே பை டே 1 மார்க் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். ஸோ அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியமான விஷயம் பார்க்குறேன். செகண்ட் ஸ்கில் ரீகால் ஸ்கில்ஸ். இவ்வளோ நாள் படிக்கிறத 3 மணி நேரத்தில் ரீகால் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இருக்கலாம் ஜாலியாக, இப்போ போர் அடிக்கலாம், ரொம்ப நேரம் தூக்கம் வர மாதிரி இருக்கலாம். எக்ஸாம் மணிக்கு 3 hours இருக்கா, காலைல 7:30 மணிக்கு அமைச்சிருவானுங்க. 1 மணிக்கு தான் எக்ஸாமு, 7:30 8க்கு ரொம்ப ஏர்லியராக நம்ம போகிற மாதிரி இருக்கும். செம்ம டயர்டாக இருக்கும், ஃபெட்டிகாக இருக்கும், வெயிலில் நிற்கணும், என்ட்ரன்ஸில் பெரிய க்யூ இருக்கும், நிற்போம், செம்ம ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் நம்மளோட 1 இயருக்கான ஹார்ட் ஒர்க்கான டே, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். நம்மளை செம்ம ப்ரெஷராக இருக்கும், மண்டையில் ஓடிட்டே இருக்கும், இன்றைக்கி பண்ணிவிடுவோமான்னு சுற்றிட்டே இருக்கும், செம்ம ப்ரெஷராக இருக்கும். பார்க்குற ஆன்சர்லாம் கரெக்ட் மாதிரி இருக்கும், தப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கூலாக ஹேண்டில் பண்ணலன்னா அன்றைக்கி டே நம்ம லூஸ் பண்ணிடுவோம், கரெக்டாக. ஸோ அப்போ கூலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு தடவை மார்க் டெஸ்ட் எழுதுறப்பையும் அதே லெவல் ஆஃப் சீரியஸ்னஸோடையும் அவ்வளோ டெடிகேஷனோடையும் ஓகே இதுதான் என்னோட இன்னைக்கு நான் எழுதுறது நீட் எக்ஸாம் தான், அந்த மைண்ட் செட் பண்ணும். ஒரு மிஸ்டேக் கூட நான் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல கூட நான் இது இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு போகிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நீட் எக்ஸாமுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஒவ்வொரு எக்ஸாமும் அவ்வளோ சின்சியாரிட்டியோடையும் அவ்வளோ டெடிகேஷனோடையும் நம்மளே ஒரு சின்சியாரிட்டி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அன்னைக்கு எக்ஸாம் டே இன்னைக்கு தான் நீட்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் அட்டன் பண்ணோம்னா அந்த ப்ரெஷருக்கு நம்ம பழகிப்போம். அதே சமயம் நம்மளை கொஞ்சம் மன்னிக்கவும் தெரியணும். ஒவ்வொரு எக்ஸாம் முடிப்போம், எல்லா டைமும் கரெக்டாக பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம்,
நம்ம ஏஜில் நிறைய பேர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க மாட்டாங்க, வேறு ஃபீல்டு எடுத்து ஜாலியாக இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்போ அவங்க ஜாலியாக இருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். எல்லா நாளுமே கரெக்டாக எஃபர்ட் போட முடியாது. ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து சொல்கிறேன், நான் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு நாள் தப்பு பண்ணிட்டோம், மார்க் கம்மியாக இருக்குன்னா நாமளே ரொம்ப திட்டிப்போம். நான் சரியில்லை, நான் மேலே தான் தப்பு, நான் ஒழுங்காக படிக்கல. நம்ம திட்டுறது இல்லாமல் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸ் கண்டிப்பாக திட்ட செய்வாங்க, ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு. ஸோ நம்மளை மன்னிச்சிட்டா தான் அடுத்த ஸ்டெப் என்ன, இங்கே நிற்கக்கூடாது. எனி பாயிண்ட் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த ஒரு பெரிய ஜேர்னிங்கிறப்போ எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஒரு 8 months இருக்குன்னா 8 months நம்ம ஃபுல்லாக அந்த ஆல் அவுட்டாக போயிடணும். அந்த எக்ஸாமுக்கு ஃபுல்லாக இறங்குறேன், நான் தான் அடிக்க போகிற எக்ஸாம், அந்த கான்ஃபிடன்ஸில் அந்த வெளியில் போயிடணும். ஸோ ஒரு நாள் இறங்குறோன்னா ஸ்டக் ஆகிடக்கூடாது. பரவாயில்ல சுதர்ஷன், தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு, நாளைக்கு இந்த தப்பு பண்ணாது. அதுக்கு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு உங்களை மைண்டை உட்காந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். 3rd ஸ்கில். ஃபஸ்ட்டு அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுங்கள், ரீகால் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை படித்து பார்த்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ அந்த ஆக்டிவ் ரீகால்னு சொல்லுவாங்க. நீங்கள் படித்து முடிச்சதை திரும்ப நோட்ஸ் ரிவைஸ் பண்ணாமல் அப்படியே படிக்காமல் கண்ணு மூடி இந்த கொஸ்டின் நம்ம என்ன எழுதணும்னு அந்த பேஜ் ஃபுல்லாக ரீகால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 3வது விஷயம், அந்த என்ன சொல்லணும்னு மறந்துட்டேன். ஸோ அந்த விஷயம் நம்மளை மன்னிச்சுட்டு கண்டினியூவஸாக இந்த மொத்த டியூரேஷனுக்கும் போய் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. இது எல்லாத்தையும் பண்ணுறப்போ ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். I just want to say about only one thing, that is இந்த டாப்பர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பெருசாக வேறு எதுவும் இருக்காது. அந்த திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீட் 2025 எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸ் பேப்பர் டஃப்பாக இருந்தது கரெக்டாக. சில கொஷின்ஸ் வந்து 4 minutes 5 minutes ஆச்சு. அது வந்து நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா 4 minutes 5 minutes ஆகும். அதுவே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா. ஒரு கொஷினில் ஃப்ரிக்ஷன் வச்சு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு கொஃபிஷியன் நியூன்னு இருக்கும் கரெக்டாக. அதுவே நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 2 பேர் சால்வ் ஆகுறது, நீங்கள் வந்து ஒரு வேளை அசம்ஷன் பண்ணலாம். ஒரு வேளை ஃப்ரிக்ஷனோட கொஃபிஷியன் நியூ = 0 வந்தால் ஃப்ரிக்ஷனே இருக்காது. அப்போ என்ன நடக்கும், அந்த மாதிரி என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். அந்த டிஃப்ரெண்ட் திங்கிங் கேபிலிட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின்ஸை சால்வ் பண்ணாமே சால்வ் பண்ணிடலாம். சில நேரத்தில் டைமென்ஷன்ஸ் தப்பாக இருக்கும். ஆக்சிலரேஷனோட டைமென்ஷன் மீட்டர்/செகண்ட் வரணும், சில நேரத்தில் செகண்ட்/மீட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஒரு கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா ஹோப்பை லூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்க, வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இப்போ நீட் 2025 இருக்கிற டஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருப்பீங்களா எல்லாரும், ஃப்ளூயிட்ஸ் வந்து டஃபஸ்ட் கொஸ்டின் வந்தது. அந்த கொஸ்டினை வந்து ஆக்சுவலி சால்வ் பண்ணிங்கன்னா அது ஜே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான் அதில் யூஸ் ஆகும். நம்மளுக்கு அது நடத்த மாட்டாங்க. அதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம், பேசிக் மேக்ஸோடைய கான்செப்ட்ஸ் தரவாக இருந்தால் கூட சால்வ் பண்ணிக்கலாம். நார்மல் டிஃபரன்சியேஷன் இன்டிகிரேஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் நான் போட்டிருந்தேன் சேனலில், ஸ்டைல் கெமிஸ்ட்ரி சேனலில் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, நார்மல் டிஃபரன்சியேஷன் வச்சு நீங்கள் அசம்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் அசியூம் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா இதை அசியூம், இப்படி நடந்தால் என்ன ஆகும், அப்படி நடந்தால் என்ன ஆகும், ஒரு வேளை வந்து x = 0 என்ன ஆகும், x = ∞ என்ன ஆகும், டென்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்ல கேட்குறாங்க, அவரோட லென்த் 0ல எவ்வளோ டென்ஷன் இருக்கும் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் டேரக்டாக இப்போ ஈக்குவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் என்ன வந்தாலுமே என்ன பண்ணலாம், யோசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒன்று யோசிக்க கற்றுக்கணும். எவ்வளோதான் டஃப்பான கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியர் மெத்தட் இருக்கும். இப்போ ஆல் இண்டியா ரேங்க் 1 எவ்வளோ எடுத்திருக்காங்க, 686 எடுத்திருக்காங்க இந்த வருஷம். 686 எடுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக எவ்வளோ எடுத்திருப்பாங்க, 130 140 மினிமம் எடுத்திருப்பாங்களே, சாரி 140 150 மினிமம் எடுத்திருப்பாங்களே. 140 150 எடுக்கிற அளவுக்கு அவங்களால முடியுதுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நார்மலாக சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நார்மலாக சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் 4-5 minutes ஆகும். எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க? ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் சரி, டஃப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு என்ன பண்ணுங்க, யோசிங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம், இவ்வளோ டஃப்பாக இருக்காது, நீட்டில் இவ்வளோ டஃப்பாக வராது, வந்துருச்சு இந்த வருஷம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேற மெத்தட் இருக்குதுல்ல சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ஈஸியர் மெத்தட் இருக்குல்ல சால்வ் பண்ணுறதுக்கு, அதை பார்த்து யோசிங்க. ரெண்டாவது ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன்னா, நீட் 2025 எழுதும்போது 1 hour 20 minutes என் கையில் வந்து ஃபிசிக்ஸ்க்கு இருந்தது. கிட்டத்தட்ட 40-50 எவ்வளோ 50 minutes கிட்டத்தட்ட என்னாச்சு, நான் வெறும் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தேன்னா வெறும் 10 questions தான் சால்வ் பண்ணியிருந்தேன் ஃபிசிக்ஸில். 50 minutesல வெறும் 10 questions தான் சால்வ் பண்ணியிருந்தேன். அப்போ மீதி ½ an hourல நான் என்ன பண்ணணும், எவ்வளோ 35 questions சால்வ் பண்ண வேண்டியது என் கையில் இருக்குது. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஹோப் லூஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான் இந்த வருஷம் ட்ராப் தான். எனக்கு இன்னும் என்ன தோணுச்சு, சரி நான் வெளில போனேன்னா எனக்கு பேப்பர் டஃப்பாக இருந்தது, நான் வெளில போனேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவானுங்க, பேப்பர் ஈஸி தான், 2024 மாதிரி ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்ற ஒரு தோணல நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம என்ன முடியுதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து சால்வ் பண்ணேன். ஒரு 25 questions ½ an hour சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கற்றுட்டிங்கன்னா போதும். அப்புறம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு தேவையில்லாமல் யோசிக்கிறது, எக்ஸாம் டைமில் ஓவர் திங்கிங் பண்ணுறது, எக்ஸாமுக்கு முன்னாடி ஓவர் திங்கிங் பண்ணுறது, எக்ஸாமுக்கு அப்புறம் ஓவர் திங்கிங் பண்ணுறதுலாம் விட்டுட்டு எக்ஸாம் டைமில் என்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சு எழுதுனீங்கன்னா யூ வில் டூ பெட்டர்.
எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க? கை தூக்க வேண்டாம், உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டிஸ்ட்ராக்ஷன், அதாவது என்னென்ன ஸ்கில் செட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், என்ன ஸ்கில் வேணுங்கிறத சார் சொன்னாங்க அண்ட் பிரதர் சொன்னாங்க. அண்ட் இங்கே டிஸ்ட்ராக்ஷனையும் அவாய்ட் பண்ணணும். ஒன் ஃபோக்கஸ்ட் இயர் செஞ்சுட்டு ஓல்ட் ஜென்ரேஷனையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஒரு ஃபோக்கஸ்டான இயர், நாட் ஓன்லி காம்படிஷன் எக்ஸாம், எல்லாருக்குமே சொல்கிறேன், பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் எங்கே இருக்குன்னா சோஷியல் மீடியாவில். நான் இன்ஸ்டாகிராம் பற்றி தான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன். இன்ஸ்டாகிராமில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா 1 year மட்டும் ப்ளீஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சீட் எடுத்ததுக்கப்புறம் இந்த காலேஜ் வந்துட்டேன் அப்படின்னீங்க, டெய்லி கூட வீடியோ பண்ணுங்கள். தெரியாதா? சீரியஸ்லி? ஓகே, எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஎம் பண்ணாங்க. இங்கே இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயம். ஸோ ப்ளீஸ் இருந்தது அப்படின்னா அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். கரெக்டாக இருக்குது. ஓ சூப்பர். ஸோ இங்கே நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷனுக்காக நான் சோஷியல் மீடியா சைடு இந்த வந்ததால சொல்கிறேன். ஸோ இவங்களாம் யார் எதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு யாருக்காவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் அவாய்ட் பண்ணிடுங்க. அங்கே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு கிரியேட்டர் யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன். சோஷியல் மீடியா மூலம் லேர்ன் பண்ணுவாங்களே, யூடியூப் மூலமாக யாராவது லேர்ன் பண்ணுறீங்களா? பண்ணுறதில்ல. ஒன்லி ஆர்ஜிஆர் அகாடமியோட உங்களோட சிலபஸ், உங்களோட டீச்சிங். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இங்கே இந்த ஆர்ஜி அகாடமியில் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதை பற்றி யாராவது ஒரு ஆள் எப்படி உங்களுக்கு இங்கே எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா எல்லாம் அதை பற்றி யாராவது ஒரு ஆள் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்கள் இருக்கனால சொல்கிறது ரொம்ப இதாக இருக்குது. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், ஏதாவது ஷேர் பண்ணலாம் யாராவது ஒரு ஆள். சார் ஆக்சுவலி எங்களோட கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கும். காலைல 6:30 ஸ்டார்ட் ஆகும், டில் 10:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமாட்டி நாங்கள் மார்க் கம்மியாக ஆகிட்டோம் அப்படின்னா 12 o'clock வரைக்கும் இருக்கும். அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் காலைல 6 o'clockலேருந்து 8, அதாவது ஒரு 7:45 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு. அதுக்கப்புறமாட்டி திருப்பியும் கிளாஸஸ், தென் ஒரு 1.5 hours கிளாஸ் இருக்கும், 15 minutes பிரேக். அது மாதிரி ஒரு 2 கிளாஸ் போகும், தென் லஞ்ச் பிரேக்கு, திருப்பியும் 2 கிளாஸ், தென் வந்து காஃபி பிரேக். அதுக்கப்புறமாட்டி திருப்பி வந்து ஸ்டடி ஹார் தான் சார். அதாவது 6லேருந்து 10:30 வரைக்கும் ஸ்டடி ஹார் இருக்கும். அதுக்கு நடுவில் எங்களுக்கு வந்து டின்னர் பிரேக் வரும். அதுக்கப்புறம் 10:30 அப்படின்னா பக்கத்தில் தான் எங்களுக்கு ஹாஸ்டல். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமாட்டி நாங்கள் போகிறோம்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 10:45 ஆகும் சார். நாங்கள் வந்து அப்படி பேசிட்டு போகிறதுக்கு 10:45, தென் நாங்கள் போய் செட்டில் ஆகி தூங்குறதுக்கு மேக்ஸிமம் 11:30 ஆகும். அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி 5 o'clock எழுந்துச்சு வரணும். அவ்வளோதான் சார் எங்களோட ஷெட். டீச்சர்ஸ் கிட்டே நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம் சார். மோரார்லெஸ் அடாப்ட் ஆகிருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கும் இருக்குது சார். இங்கே இருக்கிற ஸ்டடீஸை பற்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இங்கே வந்து என்ன மாதிரி சொல்லித்தராங்க பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இங்கே ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி நல்லா சொல்லித்தராங்க. இங்கே படிக்கிறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறேன். பிரச்சனை we come to the final segment, we would invite our founder and chairman of RGR Academy, Dr. R. Govindraj sir, to share an inspirational closing words. ரெண்டு பேருமே வந்து கூப்பிட்றதுக்கு மெயின் ரீசனும் அவங்களும் டீச் பண்ணுறாங்க, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டீச்சிங் இல்லை, இவங்களுக்கு வந்தவங்கள வந்து கூப்பிட்டுட்டு வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வராங்க, இவங்களை தேடி வர வைக்கிறாங்க. அதனால இந்த 2 செக்மெண்ட்டையும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணது. சார் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப டீச்சர்ஸ் டே அப்படின்றதுமே எனக்கு, ஏன்னா நானும் அந்த செக்மெண்ட்டில் இப்போ இருக்கிறதுனால நிறைய வந்து இங்கே இப்போ அவர் அதான் சொல்லியிருந்தார் கோபி, இவங்க எல்லாமே அட்ராக்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் வரப்போ சார் பேசினாரு, ஏதோ ஒன்று சொன்னார், என்ன சொன்னார் சப்ஜெக்டை பற்றியே பேசியே இருக்க மாட்டார், ஆனால் எல்லாரும் வந்ததுன்னா ஏதோ ஒன்று சொன்னார், அங்கே வந்தால் சீட்டு வாங்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய, அதுதான் சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் சொன்னதுனால தானே சார் வந்தாங்க அப்படின்னு. அப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் நீங்கள் இருக்கீங்க, பட் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல இவங்களுடைய இது இருக்குது. எஸ்பெஷலி நம்ம சுதர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படியெல்லாம் டைமு, என் பாப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிக்கிறா, எப்போ பார்த்தாலும் டாடி டைம் இல்லை அது டைம் இல்லை, இந்த குழந்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காரு,
பண்றாங்க. அடிஷ்னல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். எங்களுக்கு கால் பண்ணா டாடி இது இருக்கு, அது படிக்கணும், இது படிக்கணும், எப்ப படிக்கணும்னே தெரியல. ஆனா இதையும் படிச்சுட்டு இத்தனை கோல்டு மெடலும் வாங்கிட்டு சப்போர்ட் வந்து சமுதாயத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப அவங்கள ஆனர் பண்ணணும்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரும் ஒரு விதத்திலையும் சாரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த உள்ள போற காலேஜ்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் ஜாப் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நிறைய விஷயங்கள். அதே போல சுமன் வந்து நார்மலா ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு இல்லாம எந்த இடத்துல போனா எங்க நடக்குதுன்னு நான் திடீர்னு பார்த்தா ஐஐடி காஞ்சிபுரம் IIIT காஞ்சிபுரத்துல இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிப்மர் கேம்பஸ்ல இருக்காரு. என்னடா இது எப்படி டிராவல் பண்றாங்க? நம்ம எனக்கு அங்க 10 கிலோமீட்டர் தாண்டி அங்க மாதாவரத்துல இருந்து இங்க வந்து திருப்பி அவங்க போறதுக்கே தலை வெடிச்சு போகுது. எப்படிதான் இவங்க எல்லாம் டிராவல் பண்றாங்கன்னே தெரியல. தென் வந்து நம்ம கோபி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொன்னேன்ல, ஒரு எப்படியாவது இந்த சமுதாயத்துல எதனா ஒண்ணு நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம வந்து கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூடயே இருக்காரு. 2 லட்சம் பேர் அதனால தானே ஃபாலோ பண்றாங்க. சும்மா ஃபாலோ பண்ணிடுவாங்களா? நானும் கிட்டத்தட்ட 2013 வந்து ஆர்ஜிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அந்த 7000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு அப்பா தலைக்கு அப்ப டிசைட் பண்ணுவோம். நம்ம கார்த்திக் சார் டிஜிட்டல்ல வந்ததுக்கு அப்புறமா சரி என்ன சார் நம்ம கூட எல்லாம் வந்து பண்ணலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. சரி போன டிசம்பர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம கூட ஏதாவது பண்ணலாம் செய்யலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28,000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து ஒரு 8 மந்த்ஸ்ல வந்து வந்திருக்காங்க. 4 வருஷமா வந்து கோபி பண்ணிட்டு இருக்காங்க, சுமன் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, 6 வருஷமா சுதர்ஷன் பண்ணிருக்காங்க, சாரம் வந்து 4 இயர்ஸா வந்து இந்த ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா இவங்க இந்த சைட்ல திரும்புறப்பதான் 24 வருஷம் 34 வருஷம் அப்பா பயமா இருக்கு. இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டுல இருக்காங்க. ஆனா செய்யத ஒரு வாட்டி பசங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி நம்ம படிச்சிட்டோம், 2வது சார் இதான் படிச்சிட்டேன்னு அப்படின்னு எத்தனை வருஷம் அந்த சார் 34 வருஷம் சொன்னதையே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்மளுக்கு பண்றது கஷ்டமா இல்ல கௌஷிக்? 1 வருஷம் தான் படிச்சேன், திருப்பி இதையே படிக்கணும். படிச்சதையே சொன்னதையே சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்னு, அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். அவங்க கூட இப்ப ஏதோ ஒரு கொஸ்டின்ல கேட்டாங்கல்ல, அவங்க கூட மிங்கிள் ஆகணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும், கதெல்லாம் சொல்லணும், சொன்னதையே சொல்லணும்னா எப்படின்னா அரைச்சமாவே அரைக்கணும். அப்படின்றப்ப அத்தனையும் மீறி இவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் பெரிய சாதனையாளர். அவங்களுக்கு கண்டிப்பா சாதனை வந்து முறியடிக்க முடியும். அதனாலதான் அவங்க சைட்லயும் ஆனர் பண்றப்ப இந்த சைடுமே ரெண்டுமே வந்து இன்ஃபுளுயன்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணாம இல்ல. டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி டீச்சர்ஸ் இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போயே இருக்க முடியாது. அதே போல இன்னைக்கு இவங்களுடைய சப்போர்ட்ஸும் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து 2 பேருமே தேவை. அப்படின்றதுனால தான் 2 பேருமே சேர்த்த மாதிரி. ஏன் சார் இதுக்குள்ளேயே வச்சுட்டீங்க அப்படின்னா 5ஆம் தேதி வரப்ப எல்லாருமே பிஸி ஆயிடுவாங்க, டீச்சர்ஸ்லாம் கூப்பிட முடியாது. 5th அன்னைக்கு கூப்பிட்டு கரெக்டா பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சண்டே அப்படின்றப்ப 2 பேருமே கொஞ்சம். ஆனா இதுல ஒரு சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் சார் சென்னையில இருக்காங்க அப்படின்னு. அப்புறமா தான் சொன்னாங்க கார்த்திக் சார் சார் அவர் தேனியில இருக்காரா சார் அப்படின்ட்டு. சுதர்ஷன் தெரியும், சரி அங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க, அங்க இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் பக்கத்துலயே இருக்காங்க. கூப்பிட்டதுமே சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய நாலேஜை நேரடியா உங்களெல்லாம் போன்ல பார்த்துன்றவங்க இன்னைக்கு நேரடியா உங்களை பார்த்துருக்காங்க. உங்களை வந்து பார்த்ததே இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? ஹாப்பியா இருக்கா? கூப்பிட்டு உட்கார வச்சு நாளைக்கு டெஸ்ட் படிக்க விடாம பாவம் அந்த குழந்தைங்க பாவம் தான். ஏன்னா காலையில எழுந்தாங்கன்னா 5:30 மணிக்கு எழுப்பி விட்டுட்டோம்னா அவங்க நீங்க கேட்டீங்களா கொஸ்டின் 6 மணில இருந்து ஒரு அந்த சாரு சொன்னார் சோசியல் மீடியால அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாது. அது என்ன யூடியூப்ல யார் வராங்க, இப்ப புதுசா என்ன படம் வந்தது, இப்ப நாங்க கடை அன்னைக்கு புதுசா எதனா படம் வந்தது, மோனிகான்னு ஒரு பாட்டு வருதுப்பா, என்ன படம்னா என்ன படம் சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா போன் கூட கொடுக்கறது இல்ல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கொடுத்ததுமே எங்க போன் இவ்வளவு நேரம் பேசுறீங்க குடுன்றோம். பாவம் அந்த குழந்தைங்க. ஆனா டெம்பரவரி பெயின், இட்ஸ் ஏ டெம்பரவரி பெயின் ரைட்டா? அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண தேவையில்ல. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. அப்படி நினைச்சுதான் காலேஜ் போவீங்க. ஆனா அது ஒரு தனி அது என்ஜாய்மெண்ட். படிக்கிறது வேற விதமா இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும் நீங்க பார்த்துட்டு அப்படி வந்துட்டு அவர் வந்து சார் உங்களாலதான் அப்படின்னா நீங்க எல்லாமே இறங்கி போயிடும்.
அந்த வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுவும் கடந்து போகும் தான். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் போயிடும், என்னடா பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். அதனால ஜாலியாக ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்போ நிறைய பேர் இங்கே யூடியூப் சேனல் டீச்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வரும்னு சொல்லுவாங்க. 4 இயர்ஸாக வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து அவ்வளோ கால்ஸை நாங்கள் டைரெக்டாகவே பேசியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும், இதுக்கெல்லாம் நாங்கள் டைரெக்டாகவே பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இதுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது, இதில் இது பண்ணிக்கலான்னு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வாங்கலை. ஆனால் அவ்வளோ காலையும் நம்ம டைரெக்டாக எடுத்து பேசியிருக்கோம். அதை விட நான் ஒரு விஷயம் என்ன நினைப்பேன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அதை எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். நம்மளே வச்சுட்டு போனோம்னா அது சுயநலத்தை வச்சு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று இப்போ சார் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு நாளைக்கு எம்பிபிஎஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்தோன்னு ஒரு 4 பேர் உங்களுக்கு சொந்தக்காரங்களையா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஷேர் பண்ணாமே போயிடுறோம். நம்மளுக்கு எதாவது சொல்லிட்டாங்க, சரி நம்ம இதில் போயிடலாம், ஈஸியான இந்த வே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு தப்பாக இருக்குது. நம்ம ஷேர் பண்ணாவே போதும். இங்கே இருக்கிறவங்க ஷேர் பண்ணாவே இன்னும் ஒரு 30 இங்கே இருக்கிறவங்க ஒரு 30 பேர் இருந்தீங்கன்னா 60 பேரை உருவாக்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி வாங்க. நம்ம ஒரு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணேன். இன்னைக்கு என் சேனலை பார்த்து ஏஐலாம் என்னோட ஸ்பீச் மாதிரியே இருக்குது. ஏஐல இன்னொரு யாரோ ஒரு ஆள் பேசுகிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னது நம்மள மாதிரியே இருக்காங்க. அவங்க ஏதோ டோட்டு என்னமோ அது தமிழ்னு அது மாதிரி ஒன்று பார்த்தேன். என்னோட ஸ்பீச் அப்படியே நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த இதில் அப்படியே ஏஐ பேசுகிற மாதிரி ஒரு இதோட வந்து இப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளாம் எங்கே இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு நல்ல இன்சைட் தெரியும், எந்த இதில் என்ன பண்ணலாம். இங்கே வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆல் இந்தியா கோட்டாவில் போயில ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டீச்சிங்கை விட இந்த உயர்கல்வியில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்கூல் டயத்துலலாம் யாருக்குமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ சார்லாம் எவ்வளோ நல்லதாக பண்ணிகிட்டு இருக்காரு போய், ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் கூட நினைக்கிறது ஊரில் உள்ளவங்களெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணுவோன்னு. அதனால நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், இங்கே என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்கிறதையும் நீங்கள் வெளியில் போனால் சொல்லுங்கள். எனக்கு அங்கே போனோம், நான் சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிடாம என்ன உங்களுக்கு இவங்க இன்புட் கொடுத்துருக்காங்கிறத ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஆஸ் அப்சர்வராக நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்ததும் அண்ட் நேரில் பார்க்குறதுக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கூப்பிட்டதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அது சார்லாம் இன்னைக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வராரு. வி மேட் அ லாட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ரொம்ப ஏர்லியராகவே காலையில் சார் வந்திருந்தாரு. அண்ட் நேற்று தான் சொல்லியிருந்தேன், நேற்று உங்ககிட்ட நான் மார்னிங் வரும்போது. ஸோ எல்லாமே நேற்று நைட் வர ரொம்ப மழை, எனக்கு அது வேற ஒரு பயம், காலையில் கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி அவங்க ஜேர்னி கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு. ஸோ பட் இட் வாஸ் ரியலி அ தாட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டேக் அவே தான் உங்களுக்கு இது. அண்ட் நீங்களும் வந்து என்னன்னா, ஆஸ் அ யங், யூ ஆர் ஆல் யங் இல்லையா, நீங்களாம் வந்து யூ ஆர் கோன் டு ரீச் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். எல்லாருமே டாக்டர் ஆகிட்டு ஒரே மாதிரி சர்வ் பண்ண போறீங்கன்னா, நோ, யூ வில் பி க்ரோயிங், யூ வில் பிகம் ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய சர்வீஸ் பண்ண போறீங்க, இன்னும் என்னென்னோ பண்ண போறீங்க. மேஜிக்ஸ் வில் ஹேப்பன். பட் யூனோ, வாட் எவர் யூ டூ, த வெரி கோர் ஆஃப் வாட் யூ வாண்ட் டு பிகம் அண்ட் வாட் யூ வாண்ட் டு சர்வ், அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பர்பஸ் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க பர்பஸை கரெக்டா பண்றீங்க அப்படின்னா வாட் ஃபாலோஸ், அவங்க சொன்ன மாதிரி தான். செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா என்ன கிடைக்குமோ அது தானா கிடைக்கும். கிடைக்க வேண்டியதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்கல்டி who have participated in this, and I really want to thank influencers. So இது நிஜமாவே எங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு டே, ஒரு blessed day கூட சொல்லலாம். Thank you very much sir. Thank you.
be provided by Saranya ma'am. On behalf of RJR Academy, it's my privilege to propose the vote of thanks for memorable event of award function 2025. First and foremost, I extend a heartfelt gratitude to our founder RJR Academy of Dr. R. Govindaraj of his inspiring word and constant vision in guiding this institute of behind traditional and modern education. Yes, a special thank to our teachers, and we salute dedication, academic excellence, and lifelong service in shaping our young minds. And sincere appreciation also goes to our YouTube educator. Your digital contribution have taken learning beyond classrooms, guiding lakhs of students and providing that education truly no boundaries. Yes, and we also thank Mr. Sivashankar sir, senior marketing team member, for his warm welcome address, and Mr. Ramprasad sir, manager of RJR Academy, for throughout program overview. A big thank you to all our students and guests who joined us today. Her presence makes this celebration more meaningful. Finally, a word of appreciation organizing committee and technical team and volunteer, without whom this event would not be been possible. As we conclude, let us carry forward the message today's celebration, that the future of education lies uniting the wisdom of classroom with the reach of digital platform. Once again, thank you all.